Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 16/11/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோக்காக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் MCC ஆல் இண்டியா கோட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுக்கான டென்டேட்டிவ் டேட்டும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியாச்சு. அதனை தொடர்ந்து ஸ்டேட் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், அதே போல் சென்டாக்கு இருக்கிற எல்லா வேக்கன்சிஸுக்கும் இன்னொரு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ஷெட்யூல் ரிலீஸ்டு பை MCC. இப்போது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ இல்லை 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ, அதே போல் ஆல் இண்டியா கோட்டானுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போது MCC ஆல் இண்டியா கோட்டானுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். இப்போது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் 20th November to 23rd November வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? 20 November 2024, அதாவது இன்றைக்கி நம்ம 16ஆம் தேதியில் இருக்கிறோம். 20 November 2024 23 November 2024 வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ 25 November 29 November 2024 வரைக்கும் ஸ்டேட் கவுன்சிலிங். அப்போ ஸ்டேட் கவுன்சிலிங்கில் தான் நம்மளுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கவுன்சிலிங் ஷெட்யூல், அதே போல் சென்டாக்னுடைய ஷெட்யூல் இது எல்லாமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ 25ஆம் தேதி நம்மளுக்கு தமிழ்நாடுனுடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான அறிவிப்பு இதற்கு முன்பாகவே வந்துடும். இதற்கு முன்பாக நம்மளுக்கு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி 16ஆம் தேதி. ஸோ 20ஆம் தேதி ஆல் இண்டியா கோட்டாக்கான ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. திரும்பவும் நம்மளுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணிடுவோம். இதில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, வேறு என்னென்ன நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போது ஒருவேளை ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் 30th November 2024. அதுவே உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் சீட்டு கிடச்சி கல்லூரியில் ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் அப்படிங்கிறது 5th December 2024. அப்போது திரும்பவும் ஒரு டைம் சொல்லிடலாம், ஆல் இண்டியா கோட்டாக்கான ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஷெட்யூல் 20 November 23 November வரைக்கும், ஸ்டேட் கவுன்சிலிங் 25 November ஸ்டார்ட் ஆகிட்டு 29 November 2024 வரைக்கும். இப்போது ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சி நீங்கள் ஜாயின் பண்ணுவதற்கான கடைசி நாள் 30 November 2024. ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கல்லூரியில் போய் சேருவதற்கான கடைசி நாள் 5th December 2024. இப்போது கல்லூரியில் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கிடச்சிருது அப்படின்னா எந்தெந்த கேண்டிடேட்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலை கல்லூரிகள் MCCக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடைசி நாள் 25 November 2024. கீழே நோட்டுன்னு கொடுத்துட்டு ஃபார் என்ஷூரிங் ஃபெய்த்ஃபுல் ஒபீடியன்ஸ் ஆஃப் டைம் ஷெட்யூல் அண்ட் ஆல்சோ கீப்பிங் இன் வியூ த லிமிட்டட் டைம் அவைலபிள் ஃபார் கண்டக்டிங். அதாவது இந்த ஷெட்யூலை ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஷெட்யூல் டேட்டில் அரசு விடுமுறை நாள் வந்தாலோ சனி மற்றும் ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்கள் வந்தாலோ அந்த நாளும் வேலை நாளாக கருதப்படும் அப்படிங்கிறதையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
6 எம்பிபிஎஸ் சீட்டும் 28 பிடிஎஸ் சீட்டும் ஓகேங்களா. 6 எம்பிபிஎஸ் சீட்டு வேக்கன்சி இருக்குது, 28 சீட் அப்படிங்கிறது பிடிஎஸ்ஸில் இருக்குது. டோட்டலாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 34 சீட் இருக்குது. இந்த 28 சீட்டில் உங்களுக்கு கவர்மெண்ட் பிடிஎஸ் சீட்டும் உங்களுக்கு வேக்கண்ட்டாக இருக்குது. இதை பற்றின ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ரிலீஸ் பண்ண அந்த ஷெடியூல் அப்படிங்கிறது 20 நவம்பர் 2024 ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. எப்போ வரைக்கும்? பேமெண்ட் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் ஃப்ரம் 10 AM, அதாவது 20 நவம்பர் 2024 வருகின்ற புதன்கிழமை காலை 10 மணியிலிருந்து ஓகேங்களா, அப் டு ஃப்ரம் 10 AM 20 நவம்பர்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம். 20/11/2024 அப் டு 3 PM ஆஃப் 21/11/2024. அப்போ காலையில் 20ஆம் தேதி காலையில் 10 மணியிலேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம், பேமெண்ட் செஞ்சுக்கலாம். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்சோ அவைலபிள். கடைசி நாள் அப்படிங்கிறது 21/11/2024 3 மணி வரை நீங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 20 நவம்பர் 2024 22 நவம்பர் 2024 காலை 8 மணி வரை. சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 8 PM ஆஃப் 21 நவம்பர். சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 21 நவம்பர் இரவு 8 மணியிலிருந்து 22 நவம்பர் இரவு 8 மணி வரை. அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்க்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட்டுக்கு 1 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் பப்ளிகேஷனுக்கு 1 நாள் 23 நவம்பர் 2024. ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் 25 நவம்பர்லேருந்து 30 நவம்பர் அப் டு 5 PM வரைக்கும் 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கான ஷெட்யூல். இதை வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஆல்சோ அவைலபிள் இன் எம்சிசி வெப்சைட். இந்த பேஜில் இருக்கிறது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ஆஸ் வெல் ஆஸ் ஸ்டேட் கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது இத்தனை நாளாக எனக்கு சீட்டு கிடைக்கல, எனக்கு ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் ஒன்று வந்தால் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் லெவன்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day.